திருமாலை அல்லது தெய்வம் என்று ஏத்தேன். வருமாறு என் நம்மேல் வினை. எப்படி நம்மை வினை வந்து தாக்கும்? நான் திருமாலை தவிர வேறு யாரையும் தெய்வம் என்று ஏற்ற மாட்டேன் என்று இருமாப்புடன் சொல்லுகிறார் நம்முடைய ஆழ்வார் பெருமகனார். அத்தகைய மிகச் சிறப்பு வாய்ந்த தன்மை திருப்பாணாழ்வார் பாசுரத்திலே அந்த அழகை அப்படியே சுக்கி போய் வர்ணிக்கிறார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை. நாம் அப்பொழுது தொடக்கத்திலே சொன்ன பொழுது எப்படி கள்ளழகன் என்று பெயர் வந்தது? அழகனாக இருக்கிறானே, அவன் கள்ளழகனாக ஏன் வந்தான் என்று சொன்னால் என் உள்ளம் கவர்ந்தவனாக இருக்கிறான் என்று திருப்பாணாழ்வார் பதிவு செய்கிறார். குண்டல் வண்ணனை இப்படி அன்றாடும் முகில்களிலே அழகான கார்முகிலை அங்கமாக்கி என்று சொன்னோமோ அந்த வார்த்தை இங்கே சொல்லுகிறார் ஆழ்வார். குண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அவனை பார்த்த அந்த கண்கள் இருக்கிறதை மற்றொன்றை இந்த உலகத்திலே பார்க்காது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த பேரழகாக அவன் இருக்கின்றான். அவனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாது. ஏன்? அவன் என் உள்ளம் கவர்ந்தவனாக இருக்கிறான். என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாது என்று சொல்லுகிறார். மதுரகழி ஆழ்வார் வியந்து பார்க்கிறார். நன்மையால் மிக்க நான் மறையாளர்கள் புன்மையாக கருதுவர் ஆதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே என்று குரு வழிபாடாக பார்த்து வியந்து போகிறார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த எம்பெருமான். அவனுடைய அழகு இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கு எல்லாம் உய்வண்ணமன்றி மற்றோர் துயர்வண்ணம் உருவது உண்டோ? மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே நின்றன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று கம்பர் ராமாயணத்திலே ராமபிரானை எப்படி சொல்லுவாரோ அதற்கு மூலமான ஒரு பாடல் திருமங்கை ஆழ்வாருடைய பாடல். திருமங்கை ஆழ்வார் சொல்லுகிறார். பொய்வண்ணம் மனத்து அகற்றி புலன் ஐந்தும் செலவைத்து மெய்வண்ணம் நிறைந்தார்க்கு மெய்வண்ணம் நினைந்தவர்க்கு மெய்கின்ற வித்தகனை மெய்வண்ணம் நினைந்தவர்க்கு மெய்நின்ற வித்தகனை மைவண்ணம் கருமுகில் போல் திகழ்வண்ணம் மரகதத்தின் அவ்வண்ண வண்ணனையான் கண்டது தென் அரங்கத்தே என்று பாடுகின்றார். அந்த வண்ணனை எப்படியெல்லாம் வண்ணன், அத்தகைய வண்ணனை நான் காண்கின்றேன், அத்தகைய எம்பெருமானை பாடுகின்றேன், பரவுகின்றேன். அவனுடைய பேரருளுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். இதோ வந்து கொண்டே இருக்கிறாரே அழகப் பெருமான். தங்க குதிரையின் மேலே தாங்கிக் கொண்டு வந்திருக்கக்கூடிய சீர்பாதன் தாங்கிகள் என்று சொல்வார்களே, அத்தகைய பெரியவர்கள். அவர்களுக்குத்தான் எத்தனை எத்தனை ஆசை அவனை சுமப்பதிலே. உலகத்திலே துன்பத்தை சுமக்காமல் அழகனை சுமந்து கொண்டிருக்கிறார்களே. அப்படி எம்பெருமான் அழகனை சுமந்து அவர்கள் மிக உற்சாகமாக மிக அற்புதமாக அவனை சுமப்பதிலே ஒரு ஆனந்தத்தை காண்கிறார்கள். அப்படி எம்பெருமானை சுமந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அழகான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த எம்பெருமானுடைய பேரருள் குலந்தரும் செல்வந்தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளாம் உணர்வெனும் பெரும்பதம் தெளிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று பாடி பரவுகின்றார். அந்த நாமத்தை தான் எல்லோரும் இங்கே ஓம் நமோ நாராயணா என்று
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.